கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. கார்த்திக்கு கொஞ்சமாவது வந்து பாட்டி ஆசைப்பட்றாங்களே அதை நிறைவேற்றி வைப்போம். சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போவோன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டேங்கிறான். புடவை இதெல்லாம் துணியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். பொங்கலுக்கு பொங்கல் காசும் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தவங்க வந்து அவங்க அந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து பார்த்து தெரிஞ்சுக்க வேணாமா? இது தானே வந்து பாட்டிக்கு அழகாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து இருக்காங்க அந்த இடத்துல. முருகா, நான் படுற கஷ்டம்லாம் உனக்கு கேட்குதா கேட்கலையா, இல்லை கேட்காத மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே முருகர் வந்துடுறாங்க அந்த இடத்துல. பரமேஸ்வரி, உனக்கு வேறு வேலையே இல்லையா? என்ன முருகா, கூப்பிட்டோன்னே வந்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி நீ கூப்பிட்டு நான் வரதுனால தான் உன்னை மட்டுமே தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது, வேறு யாரையும் என்னால் பார்க்க முடியலங்கிற மாதிரி க்யூட்டாக அழகாக வந்து முருகர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம், என்ன முருகா கோச்சிக்கிற, நீ எல்லாம் கோச்சிக்கலாமா? பின்ன எதுக்கு எடுத்தாலும் வந்து நீ என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கியே, அதுதானே பிரச்சனையாக இருக்குது. எனக்கு ஒரு ஐடியா கொடு. என்ன யோசனை? நான் பேசினதை புலம்புனதை எல்லாத்தையும் நீ கேட்டுட்டு தானே முருகா வந்திருக்க, அப்புறம் என்ன திருப்பி முதலேருந்து கேட்குற? நீ தான் நினச்சி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கியே. அதனால தான் நான் வந்த கேப்குள்ளே நீ மனசில் நினச்ச விஷயத்த வந்து மாற்றிட்டியோ என்னமோ நினச்சேன். என்ன முருகா நீயும் சேர்ந்து என்னை கலாய்க்கிறியே? ஓ, இதெல்லாம் உனக்கு புரியுதா? அந்த வீட்டுக்கு நேரடியாக போக வேண்டியதானே? எப்படி முருகா நான் போவேன்? இதே மாதிரி தான் மண்டபத்துக்கு நீ போக மாட்டேன்ன. கடைசியில் என்ன ஆச்சு? யாரும் உன்னை கண்டுக்கிட்டாங்களா? முருகா, மண்டபத்தில் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தராக வந்து நம்ம போகிறதுல ஒன்றும் பெரிய சந்தேகம் வராது. வீட்டில் இருக்கிறதே வந்து ஒரு 10 பேர் தான். அவங்களில் ஒரு ஆளாக நான் போகணுன்னா கண்டுபிடிச்சிருவாங்க முருகா. மாறு வேஷத்தில் போ. மாறு வேஷமா? பின்ன வேறு என்ன வேஷத்தில் போவ? அப்படியேவா நீ போக முடியும்? கண்டுபிடிச்சா அவனை அடித்து துரத்திட மாட்டாங்களா? சரி முருகா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்ன வேஷத்தில் போகணுன்னு அதுவும் நீயே சொல்லிட்டேன்னா நல்லாயிருக்கும். உனக்கு வாழைப்பழத்தை உரிச்சு தான் கொடுக்கணுமா? மாறு வேஷம்னு சொன்னால் அவனுக்கு யோசிக்க தெரியாதா? சரி, என் கூட யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து ஒரு பாட்டி இருப்பாங்க இல்லைங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் என்ன, அவங்கள மாதிரி வந்து போக வேண்டியதானே? சரி முருகான்னு சொன்னோன்னே பாட்டி வேஷத்துக்கு வந்து மாறிடுறாங்க. முருகா, இந்த கெட்டப் எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்னு சொல்லி அருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம முருகர் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அமைதியாக இருக்கணும், தேவையில்லாமல் வந்து பிரச்சனையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, சரியாங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம முருகர். சரி முருகா, கோச்சிக்காத, நான் இந்த கெட்டப்பில் வந்து போகிறேன், நான் பிரட்டிக்க மாட்டேன்ல அப்படின்னு சொன்னோன்னே அது உன் கையில் தான் இருக்குது, நீ தான் வந்து சாதுரியமாக வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி முருகா, நீ இருக்கிற துணையில் நான் தைரியமாக போகிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாதம் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் பொங்கலுக்கான ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு எல்லோரும் ஹாலில் வந்து நிற்கிறாங்க. சூப்பரான ட்ரெஸ், அம்மா எப்போதும் போல் பிச்சு உதறிட்டாங்கங்கிற மாதிரி சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து நம்ம மயில் வாகனம் வந்து வராங்க. மயில் வாகனம் வந்தோன்னே பொங்கல் களை கட்ட போகுது அப்படின்னு சொல்லி அருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. பொங்கல் களை கட்ட போகுதா? சரி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ரோகிணி அவங்க ஒய்ஃபு. நான் கொஞ்ச நேரம் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் போதுமே, இவளுக்கு செட் ஆகாதே, நான் எதை வேணாலும் அடக்குவேம்மா, ஆனால் உங்கள் அக்காவை மட்டும் என்னால் அடக்கவே முடியாது, அது எப்போதும் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னை அசிங்கப்படுத்தி பேசுகிறியா? ரூமுக்கு வா, உன்னை அடிக்கிற அடியில் நீ என்ன ஆக போகிறேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து காமெடியாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம ரோகிணி. எல்லோரும் வந்துட்டாங்க. சரி, எங்கே கல்யாண பொண்ணு ரேவதியை காணுமேன்னு சொல்லி வீட்டு வாசலில் போய் நின்று பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து பெரிய கோலம் வந்து போட்டிருக்காங்க போல இருக்கு. சரி வாமா, வெளியே வா. என்னம்மா சொல்கிற? இந்த கோலத்துலேருந்து கால் வச்சுட்டு வந்தால் அழிஞ்சிருமேம்மா, எப்படிம்மா என்னால் வர முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறது, இவ்வளோ பெரிய கோலம், அது கொஞ்சோண்டு அழிஞ்சா ஒரு பிரச்சனையும் இல்லை, கால் வச்சு வா, அதுக்கப்புறமேட்டு அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். என்னம்மா இப்படி சொல்கிறியம்மா, நானே போட்ட கோலத்தை என் காலால் எப்படிம்மா என்னால் அழிக்க முடியும், ஏம்மா அப்படியெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லி சுவாதியும் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து தூக்கி போட்டுருது நம்ம ஸ்வேதாக்கு. அக்கா வந்து இப்போ தான் கோலம் சூப்பராக போட்டிருக்கா, அப்படி இருக்கும்போது வந்து இப்படியெல்லாம் சொல்லலாமா? சரி, யாராவது முயற்சி பண்ணி வெளியில் வந்து கொண்டு வாங்க, வெளியில் வந்து என் பொண்ணை கொண்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு 10,000 கொடுக்குறேங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி வந்து சொல்லியிருக்காங்க போல இருக்குது. மாப்பிள்ளை மகேஷ், நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு மாப்பிள்ளை மகேஷ் வந்து அப்படியே வந்து கிட்ட போக பார்க்குறாங்க. ஆனால் கோலம் ரொம்ப வந்து உள்ளே இருக்கிறதுனால இவங்களால வந்து கை விரலை கூட பிடிக்க முடியல. நம்ம மகேஷ் வந்து ரேவதி கையை அப்படியே வந்து தயங்கி தூரமாக நிற்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை, நீங்கள் முதல்ல வந்து விரலை பிடிக்கிறதுக்கே சிரமப்படுறீங்களே, அப்புறம் எப்படி ரேவதியை வந்து கோலம் அழிக்காமல் இந்த பக்கம் கொண்டு வருவீங்க? என்னால் முடியல. மாப்பிள்ளையே கை விட்டுட்டாப்புல, அப்புறம் என்ன, கோலத்தில் கால் வச்சு தான் வர முடியும்.
அப்படியெல்லாம் என்னால் வர முடியாது. அப்போனா பொங்கல் ஃபங்க்ஷன் உனக்கு இந்த கோலத்துக்குள்ளே தான். அப்போனா நீ என்ன பண்ணுறனா, நான் இதே மாதிரி பொங்கல், புளியோதரை என்னென்ன சமைச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். நீ வந்து உள்ளேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணு சரியா அப்படின்னு சொன்னோன்னே, அருமையாக காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். கார்த்தி வந்து முயற்சி பண்ணுப்பான்னொன்னே, ஒரு பக்கம் கார்த்தி வந்து மயில் வாகனம் வந்து பிடிச்சிக்கிறாங்க. கார்த்தி வந்து இந்த பக்கம் ரேவதி கையை வந்து பிடிச்சிட்டாங்க. இதை பார்த்தோன்னே வந்து மகேஷுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படியே வந்து கோலத்தில் கால் போடாமல் அப்படியே வந்து நம்ம கார்த்தி வந்து ரேவதி வந்து தூக்குறாங்க. அப்படியே வந்து ஸ்லிப் ஆகி 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் விலைக்கு வந்துடுறாங்க. இந்த கோலப்போட்டியிலேருந்து ரேவதி ஜெயிச்சாலோ இல்லையோ, கார்த்தி தான் ஜெயிச்சா. அழியாமல் கொண்டு வந்திருக்கான்ல என் பொண்ணை. அப்படி இருக்கும்போது நான் வந்து 10,000 தரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, இதெல்லாம் சாதாரண விஷயம். இதுக்கெல்லாம் போய் 10,000 தருவீங்களா? அவங்க கஷ்டப்பட்டு கோலம் போட்டிருக்காங்க, அதனால தான் அதை அலையாமல் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, இதுக்கெல்லாம் எனக்கெல்லாம் பணம்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி கார்த்தி வந்து பெருந்தன்மையாக சொல்கிறாங்க. நீ வாங்கிட்டாம்தாம்மா நான் வந்து சந்தோஷப்படுவேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. இவர் பொங்கல் ஃபங்க்ஷனில் எப்படியெல்லாம் பண்ணாரு தெரியுமா? மாமா போன வாட்டி உங்களுக்கு தலை பொங்கலாச்சே என்ன பண்ணீங்க? சிலம்பம் நீ நினைக்கிற மாதிரிலாம் அது ஒன்றுமே இல்லைப்பா, சாதாரண விஷயம். இவ உட்காந்து பெரிய விஷயங்கிற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது, ரோஹிணி சொல்லுங்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது, சொல்கிறேன்னு சொல்லி நான் வந்து பொங்கல் வந்து வச்சிட்டு இருந்தேன்னா அப்பன்னு பார்த்து இவங்க திருட்டுத்தனமாக வந்து சாப்பிட்டுட்டாங்க அதை. இது ஒரு பெரிய விஷயம்னு பேசுகிறீங்களே. சரி, நான் வந்து அந்த பொங்கலை வந்து சாப்பிட்டேன், எல்லாம் ஓகே தான் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி. ஆனால் அந்த பொங்கல் நீ எப்படிமா வச்ச அதை சொல்லணுமே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க, அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாங்கிற மாதிரி ரோகிணி வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓ இதில் அது வேறையா, சரி நம்ம பொங்கல் வைப்போம்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து வந்து பொங்கல் வந்து வைக்கிறாங்க. பொண்ணு மாப்பிள்ளை இவங்க தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, அதனால் ஜோடியாக வைக்கட்டுங்கிற மாதிரி மகேஷோட அண்ணி வந்து சொன்னோன்னே அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து பொங்கல் வைக்கிறாங்க. கிழக்கு பக்கமாக வந்து பொங்குது போல இருக்குது. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு. மிஸ்